போகர் சித்தர் முருகப்பெருமானுடன் மிக ஆழமான மற்றும் நெருங்கிய தொடர்பை கொண்டவர். குறிப்பாக பழனிமலையில் அருள்பாலிக்கும் முருகனின் மூலவர் சிலைக்கும் போகருக்கும் இடையே பிரிக்க முடியாத தொடர்பு உள்ளது. அவர்களுக்கிடையேயான முக்கிய தொடர்புகள் சிலவற்றை பார்க்கலாம். பழனி நவபாஷான சிலை போகரின் படைப்பாகும். பழனிமலை முருகப்பெருமானின் மூலவர் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால், அதாவது 9 வகையான விஷப்பொருட்கள் உருவாக்கப்பட்டதாகும். உலக நலன், அதாவது உலகம் உய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனே போகர் இந்த சிலையை வடிவமைத்ததாக கூறப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளாலும் தனது ஞானத்தாலும் இந்த அபூர்வ சிலையை அவர் உருவாக்கினார். போகர் சித்தர் அன்னை உமையை தியானித்து அவளது அருளை பெற்றவர். அதன் பிறகு அன்னை உமையின் உபதேசத்தின்படி பழனிமலைக்கு சென்று கடும் தவம் செய்து முருகனை தண்டாயுதபாணியாகவே தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த தரிசனத்தின் பேரிலேயே அவர் பழனிமலையில் முருகனின் நவபாஷான சிலையை வடித்தார். போகர் சித்தர் பழனி முருகனின் கருவறைக்கு அருகிலேயே அல்லது அதற்கு கீழே ஜீவசமாதி அடைந்ததாக நம்பப்படுகிறது. அதாவது அவர் தனது யோக சக்தியால் தனது உடலுடன் சமாதி நிலையை அடைந்து இன்றும் முருகப்பெருமானின் சந்நிதியில் அருள்பாலிப்பதாக ஐதீகம். பழனி கோயிலில் முருகனின் சந்நிதிக்கு தென்மேற்கு மூலையில் போகரின் ஜீவ சமாதிக்கு ஒரு சிறு சந்நிதி உள்ளது. அங்கு பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். சில மரபுகளின்படி முருகப்பெருமான் போகருக்கு நேரடியாக ஞான உபதேசம் செய்ததாகவும் முருகன் தான் போகரை படைத்தவர் என்றும் பேசப்படுகிறது. அதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லை என்றாலும் போகர் முருகனை தனது இஷ்ட தெய்வமாக கொண்டு அவருக்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த உலகிற்கே முருகன் வடிவத்தில் ஒரு அரிய பொக்கிஷத்தை அளித்தார் என்பது பரவலாக நம்பப்படுகிறது.